ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு சூப்பரான ஒரு பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு பிடிச்சமான மசாலா ஐட்டம்ஸ் போட்டு காரசாரமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து தண்ணியை வந்து பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை போட்டுடலாம். நான் வந்து 500 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கேங்க, ஒரு பாக்கெட். அதுக்கு வந்து தேவையான மசாலா இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நம்ம சொல்கிறோம். நீங்கள் இதிலே கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கூடவே மசாலா ஐட்டம்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தா வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்தாவை ரொம்ப வேக விட்டோம் அப்படின்னா அது குழஞ்சிரும். தண்ணி கொதிச்ச பின்னாலும் நம்ம போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சா போதும், சரியான பதமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தா வடிகட்டி நம்ம எடுத்துட்டோம் தண்ணியை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கிளறி வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நமக்கு பாஸ்தா பண்ண போகும்போது உதிரி உதிரியாக கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி மசாலா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் சோம்பு பொரிய விட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்தோன்னே சின்ன சின்னதாக நறுக்குன வெங்காயம் ஒரு 300 கிராம் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் இதில் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் இது கூட பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். முட்டையை நல்லா நம்ம பொடி மாஸ் பண்ண போகும்போது எப்படி கிண்டுவோமோ அந்த மாதிரி வெங்காயம் முட்டையும் நல்லா வந்து சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா வந்து வதங்கி வச்சு பாருங்கள் வெங்காயத்தோடு சேர்ந்து. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தி எடுத்து வச்சுருக்க சிக்கன் கைமாவை வந்து இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு சிக்கன் கைமா எடுத்திருக்கேன். அதை முட்டையோடு வந்து வெங்காயத்தோடு நல்லா சேர்கிற மாதிரி நல்லா வந்து பிரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளியும் நல்லா இது கூட வதங்கணும். இந்த டைமில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்க்குறேன். கூடவே காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி மசாலா கொடுத்து செய்ய போகும்போது அது அருமையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லா மசாலாவையும் நல்லா வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பிரட்டி வேக விடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து பிரட்டி விட்டு வேக விடலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க சோயா சாஸ் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். சோயா சாஸ் ஊற்றுறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச் கலராக கிடைக்கும். அதுக்காக தான் சோயா சாஸ் ஊற்றுறது. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நார்மலாகவே செஞ்சுக்கலாம். இப்போ வேக வச்சு எண்ணெய் தடவி வச்சுருக்க பாஸ்தாவை வந்து இது கூட போட்டுடலாம். அவ்வளோதான், பாஸ்தாவை வந்து நல்லா வந்து மசாலாவோட கலக்கிற மாதிரி பிரட்டி விடலாம். ஒரே மாதிரி சாப்பாடாக சாப்பிட்டு அழுத்து போனவங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்தா நீங்கள் செஞ்சு கொடுக்க போகும்போது நம்ம ஊர் ஸ்டைல்லையும் காரசாரமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளோட சிக்கன் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.